தெபொராள் ஆகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நியாயாதிபதிகள் அதிகாரம் 5 கேள்விகளும் பதில்களும். யார் யார் சேர்ந்து பாடினார்கள்? தெபொராளும் பாராக்கும். கர்த்தர் யாருக்காக நீதியை சரி கட்டினது நிமித்தம் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும்? இஸ்ரவேலுக்காக. யார் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும்? ஜனங்கள். கர்த்தர் ஏதோமின் வெளியில் இருந்து நடந்து வருகையில் அதிர்ந்தது எது? பூமி. கர்த்தர் ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் தண்ணீராய் பொழிந்தது எது? மேகங்கள். யாருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தன? கர்த்தருக்கு முன்பாக. கர்த்தருக்கு முன்பாக சீனாய் என்ன ஆனது? கரைந்தது. சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பாழாய் கிடந்தது எது? பெரும் பாதைகள். இஸ்ரவேலிலே தாயாக எழும்பினவள் யார்? தெபொராள். தெபொராள் இஸ்ரவேலில் தாயாக எழும்பும் அளவும் பாழாய் போனவை எவை? கிராமங்கள். நூதன தேவர்களை தெரிந்து கொண்டவர்கள் யார்? இஸ்ரவேலர். இஸ்ரவேலர் நூதன தேவர்களை தெரிந்து கொண்ட பொழுது வாசல் வரையும் வந்தது எது? யுத்தம். கர்த்தர் மீதியாயிருந்தவர்களை யாரை ஆளும்படி செய்தார்? ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். கர்த்தர் எனக்கு டேஷ் மேல் ஆளுகை தந்தார் என்று தெபொராள் பாடினாள். பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்தார் என்று. செபுனோனில் இருந்து யார் இறங்கி வந்ததாக பாடினார்கள்? எழுதுகோலை பிடித்திருக்கிறவர்கள். பாராக்கை போல பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டவர்கள் யார்? இசக்கார் மனுஷர். யாருடைய பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதியாய் இருந்தது? ரூபன். கீலேயாத் மனுஷர் எங்கே இருந்து விட்டார்கள்? யோர்தானுக்கு அக்கரையில். எந்த மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்தார்கள்? தான் மனுஷர். கடற்கரையில் தங்கி தங்கள் கூடாரங்களில் தாபரித்தவர்கள் யார்? ஆசேர் மனுஷர். போர்க்களத்து முனையில் தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றவர்கள் யார்? செபுலோன் நப்தலி. எவை தங்கள் அயனங்களில் இருந்து சிசெராவோடு யுத்தம் பண்ணின? நட்சத்திரங்கள். பூர்வ நதியாகிய டேஷ் எது? கீசோன் நதி. பலவானின் பாய்ச்சலினாலே பிளந்து போனவை எவை? குதிரைகளின் குளம்புகள். கர்த்தரின் பட்சத்தில் துணை நிற்க வராதவர்கள் யார்? மோரேசின் குடிகள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளே, யாரை குறித்து கூறப்பட்டுள்ளது? யாகேல். தண்ணீர் கேட்டவனுக்கு பாலை கொடுத்தவள் யார்? யாகேல்.
யாகேல் ஆணியினால் யாருடைய தலையை உடைத்து போட்டாள்? சிசேரா. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் எதை போல இருப்பார்கள்? வல்லமையோடு உதிக்கிற சூரியன். சிசேரா மரித்த பின் தேசம் எத்தனை வருஷம் அமைதலாயிருந்தது? 40 வருஷம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.